பின்னாடி வந்துருங்க, பின்னாடி வந்துருங்க, பின்னாடி வந்துருங்க. கொஞ்சம் டோர் இல்லை, டோர் இல்லை. உடம்புல ஹாஸ்பிட்டல் பாத்ரூம் நல்லா இருக்கா? தண்ணி வரல, சாப்பிடவே இல்லை. பாதி காப்பு வந்து தண்ணி போட்டு மூடி வச்சிருக்கீங்க. ஒவ்வொரு பாத்ரூம்ல போனா சிகரெட் தான் அடிச்சுட்டு போயிட்டாங்க. எல்லாருமே ஒரு சொல்ற கம்ப்ளைண்ட் என்னன்னா, யாரும் வந்து சரியா மதிக்க மாட்டீங்க, முறையான ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டேன், ரொம்ப இழிவா பேசுறது, இந்த மாதிரியான வார்த்தை வந்து ஒருமையில் பேசுறது, இதெல்லாம் வந்து எல்லாருமே வந்து கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? ஒருத்தர் 2 பேர் இல்லை, இப்போ வரைக்கும் மெயிலு கம்ப்ளைண்ட்டு எனக்கு ஃபோன் கால்ஸு கண்டினியூஸாக வருது. நான் திருப்பியும் சொல்கிறேன், வர பேஷண்ட்ஸாக தான் பார்க்கணும். அவங்க எவ்வளோ என்ன பேசினாலும் அவங்கக்கிட்ட நீங்கள் நல்ல முறையில் தான் எல்லாருமே வந்து பேசணும், அப்ரோச் பண்ணணும். சரிங்களா? அதை நீங்கள் கூப்பிட்டு நீங்கள் மீட்டிங் போட்டு எனக்கு இன்றைக்கே நீங்கள் சொல்லணும். பேஷண்ட்ஸை வந்து தேவையில்லாமல் இந்த ஒருமையில் பேசுகிறேன், அங்கே இங்கே வா, அங்கே போய் பாரு அப்படின்றதுலாம், அந்த அலக்கரிக்கிறதுலாம் இருக்கவே கூடாது. எல்லாம் தெளிவாக சொல்லிடுறேன். சரிங்களா? அப்படி இருந்தால் உடனடியாக நான் வந்து நடவடிக்கை எடுத்து அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன், அதையும் சொல்லிடுறேன். சரிங்களா? சார், எனக்கு டாக்டர்ஸ் வந்து அதுக்கு என்ன பண்ணணுமோ நீங்கள் வரேன். அது அடுத்தது அதுதான் வேறு சுத்தமே கிடையாது. பார்த்தேன், எல்லாமே பார்த்துட்டு தான் டாக்டர் வரணும். காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அந்த டாக்டர் தான் வந்து பார்க்குறாங்க. சும்மா சொல்கிறத காலைல வாங்குறாங்க, அவங்க கூட எதுவும் கவனிக்கும் செக்கும் பண்ண மாட்டாங்க. டாய்லெட் பார்த்தேன் மேடம், எந்த பாத்ரூம்லையும் சரியாக தண்ணி வரல, எதுவுமே டேப்பும் இல்லை. கை கழுவுற டேப்லேருந்து பாத்ரூம் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. தெரியுது சார். இல்லைன்னா சொல்லி கார்பரேஷன் சொல்லி எடுக்கிறது கம்பெனியில் ஊற்ற சொல்லுங்க சார் தண்ணி. அதுக்கு யார் சார் பார்க்குறாங்க? யார் இன்சார்ஜாக அவங்க வச்சு ஊற்ற சொல்லுங்க. தண்ணி வந்து ஹாஸ்பிட்டலில் தண்ணி இல்லாத எவ்வளோ பெரிய அசிங்கம் இருக்குது. ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தண்ணி இல்லைன்னா எவ்வளோ பெரிய அசிங்கம். கிளீனிங் முதல்ல முறையாக இருக்கா சார்? நான் வரேன்றதுக்காக எனக்கு தெரியுது, க்ளீனாக தெரியுது. அப்போ தான் பாத்ரூம் போய் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. காலைல வந்து வேலை என்ன பண்ணுறேன்? காலைல வந்து எத்தனை மணிக்கு மேடம் வருவீங்க? மேடம் அதெல்லாம் கிடையாது. நானும் இத்தனை நாளாக இங்கே கேட்டுட்டு தான் இருக்கேன் இருக்கிற கம்ப்ளைண்ட்ஸ். எனக்கு இப்போ தான் சரி ஒவ்வொரு இடமா இன்ஸ்பெக்ஷன் போயிட்டு நான் வரேன். நான் வர முடியும் கண்ணால் பார்க்குறேன், அப்போ தான் க்ளீன் பண்ணுறாங்க. பாத்ரூமில் அப்படியே இருக்காங்க, எல்லா அழுக்கும் இருக்குது. மேலே போனீங்கன்னா ஒரு டேப் இல்லை, கீழே எந்த இருந்தாலும் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கு. மேடம் நீங்கள் வந்து மற்ற எம்எல்ஏ மாதிரியோ இல்லை மற்ற அரசாங்கம் மாதிரி கிடையாது. நம்ம அரசாங்கம் வந்து எல்லாமே வந்து இமீடியட்டாக உடனே வந்து செக் பண்ணுவோம். நான் இன்னைக்கு விடுவேன், திருப்பி ஒரு நாள் விட்டு வருவேன். நான் இன்னைக்கு வேணாலும் நான் வந்து பார்ப்பேன். சரிங்களா? நான் பார்த்தா அது சரியில்லைன்னா கட்டாயம் இந்த கான்ட்ராக்டை நான் கேன்சல் பண்ணுறேன். சரிங்களா? நீங்கள் இப்போ தான் வந்திருக்கீங்க, நான் என்ன பண்ணுவீங்களா எனக்கு தெரியாது. நீங்கள் நேரில் போய் அப்ரோச் பண்ணி பிடபிள்யூவில் கூப்பிட்டு வந்து தண்ணி ஊற்ற சொல்லிங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. நிறைய டம்மி டேப்பு போட்டு மூடி வச்சுருக்கீங்க. எனக்கு எல்லாத்துலேயும் கம்பல்சரி நல்ல டேப் இருக்கணும், தரமான டேப் இருக்கணும். ஓகேயா? இங்கே கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து மேலே 5th ஃப்ளோர் வரைக்கும் எனக்கு கம்பல்சரி எல்லாத்துலேயும் தண்ணி வரும். டோர் நல்லா இருக்கணும். ஓகேங்களா? நீட்டாக க்ளீனாக இருக்கணும். பாத்ரூமில் போனால் ஒரு ஸ்மெல்லே வரக்கூடாது. நீங்கள் காலையில் ஒரு தடவை க்ளீன் பண்ணிக்கலாம், மதியானம் ஒரு தடவை க்ளீன் பண்ணிக்கலாம், ஈவினிங் ஒரு தடவை க்ளீன் பண்ணிக்கலாம். வரும்போது பாத்ரூம் நீட்டாக இருக்கணும். நான் வந்து பார்த்தேன்னா நெக்ஸ்ட் டைம் கட்டாயம் அதுக்கான சிவியர் ஆக்ஷன் இருக்கும் மேடம். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆனால் இன்னைக்கு மாவட்ட மருத்துவமனை ஆய்வு பண்ணியிருக்கீங்க, என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு? இங்கே வந்து டாக்டர்ஸ் பற்றாக்குறை கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? கிட்டத்தட்ட 60 டாக்டர்ஸ் தேவை. இந்த ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ண மூலம் இவங்களோட ரெக்குயர்மெண்ட்டே அதுதான். ஆனால் இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா 30 டாக்டர்ஸ் தான் இருக்கிறாங்க. ஸோ அதுக்கான இன்ஸ்பெக்ஷன் ப்ளஸ் செவிலியர்கள் கிட்டத்தட்ட 125 செவிலியர்ஸ் தேவை. ஆனால் இங்கே இருக்கிறது 60 செவிலியர்ஸ் தான் இருக்கிறாங்க. ஸோ அதுக்கான அடிஷ்னலாக என்னென்னலாம் பண்ண முடியும், அடிஷ்னல் டாக்டர்ஸை கூட்டின்னு வரதுக்கு என்ன வழியோ அதுக்கான வழிக்காக என்ன ஏதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக வந்தேன். ப்ளஸ் வந்து செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல சரியாக முறையான இடத்துல தண்ணி வரல. அதாவது பைப் லைன்ஸு, அதுக்கப்புறம் அந்த டேப் எதுவுமே வந்து சரியா இல்லை. எல்லாமே பிளாஸ்டிக் பொருளை போடும் போல எஸ்எஸ்ல ஸ்டீலில் போட்டிருக்காங்க இந்த ஹாஸ்பிட்டல் கட்டும் போல. ஆனால் இப்போ இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்ஸில் இருக்குது. அந்த பிளாஸ்டிக்ஸில் இருக்கிறதும் முறையாக வந்து தண்ணி வராத அளவுக்கு அந்த டேப் எல்லாமே வந்து ஃபால்ட்டாக இருக்குது. ஒரு பாத்ரூமில் கூட அந்த டேப்பு சரியாகவே கிடையாது. அந்த யூரினரி போகிற இடத்துலையும் வந்து தண்ணி வராம சூழ்நிலை தான் இருக்குது. அவங்க வந்து கேட்டதுக்கு வந்து இந்த மாதிரி தண்ணி வரல, பிடபிள்யூலாம் நாங்கள் சொல்லியிருக்கோம் கொள்றோன்றாங்க. இமீடியட்டாக அதுக்கான விஷயங்கள்லாம் பார்த்துட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கேன். நடவடிக்கை எடுக்கலைன்னா இந்த சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற நான் வந்து எல்லாத்துக்கும் நடவடிக்கை எடுக்க போகிறேன். ஸோ அதனால தான் இப்போ இன்றைக்கி வந்து பார்த்துருக்கேன். பேஷண்ட்ஸோட கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருந்தது. கொஞ்சம் சில கம்ப்ளைண்ட்ஸ்லாம் சரியான அணுகுமுறை இல்லை, அலைய வைக்கிறாங்க, அது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க.
ஸோ அதுக்காக வந்து டாக்டர்ஸ் கிட்ட எல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்கேன். பேஷண்ட்டாக தான் மதிக்கணும், ஒருமையில் பேசக்கூடாது, அவங்கள நல்லபடியாக நீங்கள் எல்லாமே பார்த்து அவங்கள ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வராங்கன்னா அவங்க கிட்ட பணம் இல்லாதனால தான் வராங்க. அவங்கள வந்து நீங்கள் வந்து ரொம்ப மட்டமாலாம் ட்ரீட் பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயத்தெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன். டாக்டர்ஸ் இன்சார்ஜ் கிட்டேயும் நான் சொல்லிட்டு வந்திருக்கேன் சார். இங்கே 108 அதிகப்படியான பிரச்சனை இருக்குது சார். பேஷண்ட்ஸுக்கு இங்கேருந்து வேறு ஹாஸ்பிட்டலுக்கு மூவ் பண்ணுறதுக்கு அந்த 108க்கு மினிமம் 3 மணி நேரத்துலேருந்து மேக்ஸிமம் 8 மணி நேரம் வரைக்கும் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதுதான் சார், இப்போ தான் எல்லா விஷயமும் கேட்டிருக்கேன். உடனடியாக வந்து இங்கேயே எல்லா விஷயத்தையும் செய்கிற மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ்லேருந்து நாளைக்கு வந்து எல்லாம் அட்வான்ஸ்டாக டாக்டர்ஸ்லேருந்து எல்லாமே இங்கேயே வர வச்சு ரெடி பண்ணுறது தான் எங்களோட வேலை. அதான் நான் ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்கிறது, கிளீன் தாம்பரம் என்று சொன்னது வந்து கரப்ஷன் இல்லாத கிளீன் தாம்பரம், அதெல்லாம் இல்லாமல் அடிப்படை வசதிகள் கொண்ட கிளீன் தாம்பரம், இதை தாண்டி மருத்துவமும் கல்வியும் மேம்படுறதுக்கான கிளீன் தாம்பரம் தான் நம்ம சொல்லியிருக்கோம். கட்டாயம் அதுக்கான அனைத்து நடவடிக்கைகளும் இதுக்கப்புறம் வர காலங்களில் அது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் இதெல்லாம் நடக்கும்ன்றது தெரிவிச்சு. ஆமாம் சார், அம்மா உணவகத்தில் 3 பிரான்ச் இங்கே இருக்குது. தாம்பரம் வெஸ்ட்டில் ஒரு பிரான்ச்சு, ஈஸ்ட் தாம்பரம்ல ஒரு பிரான்ச்சு, செம்பாக்கத்தில் ஒரு பிரான்ச்சு, 3 பிரான்ச்சையும் போய் ஆய்வு மேற்கொண்டேன். அவங்க சின்ன சின்ன இதெல்லாம் குறைகள்லாம் சொல்லியிருந்தாங்க. அடுப்பு சரியில்லாத குறைகள், சில இடத்துல ஃப்ரிட்ஜ் வாங்க வேண்டியது, அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டு, சில இடத்துல வந்து ஆர்ஓ வாட்டர் சரியில்லை, அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அது எல்லாமே நாங்கள் வந்து கார்பரேஷன் ஆணையர்கிட்ட சொல்லி, அது இல்லாமல் அவரு வந்து அதிகாரிகளை அனுப்பி விட்டுருக்காரு. அனுப்பிவிட்டு அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ப்ராப்பராக இதெல்லாம் உடனடியாக பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன். உடனடியாக அதையும் செய்வாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல பார்த்துட்டு இருக்கீங்க. அரசு அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு எப்படி இருக்கு? இதெல்லாம் சாத்தியம்னு நினைக்கிறேன் சார். ஒத்துழைப்பு இப்போ ஓரளவுக்கு ஓகே சார். முன்னாடி கவர்மெண்ட்ல ரொம்ப லத்தாச்சிகளாக இருந்தாங்க. இந்த கவர்மெண்ட்ல நம்ம போகும்போல உடனே வந்து பார்த்து ரெஸ்பான்ஸ்லாம் கொடுக்குறாங்க. எல்லாரும் ஓரளவுக்கு நல்லா தான் ஒத்துழைக்கிறாங்க, எல்லாமே செய்கிறேன்றாங்க, அதுவும் செஞ்சுட்டும் இருக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் போக போக அவங்கள வந்து வேலை வாங்க வேண்டியது என்னோட கடமை. அதை நான் கட்டாயம் வேலை வாங்கி நல்ல முறையில் இந்த தாம்பரம் தொகுதியை வச்சுப்போன்றதையும் நான் தெரிவிச்சேன். ஆமாம் சார். அதான் இதுக்கு முன்னாடி இருக்க அரசாங்கம் அது எப்படி வந்து செயல்பட்டுதுன்றது நம்மளுக்கு தெரியல சார். இதுக்கு முன்னாடியும் கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருந்தது, நம்ம வந்து பார்த்தோம் கொண்டோம், அப்பயும் வந்து நடவடிக்கை எடுக்கல. நம்ம கவர்மெண்ட்ல அது போன்ற ஒரு விஷயம்லாம் நடக்காது சார். இனி வருங்காலங்களில் இது ஒரு தரமான மருத்துவமனையா மட்டும்தான் அமையன்றதையும் தெரிவிச்சுக்கிறேன். தனியார் மருத்துவமனை ஒரே பிரசன்ட் பண்றாங்க, நியூஸ் போடுறேன். இமிடியேட்டா சார் அதுக்கான மீட்டிங்கும் போட்டு கட்டாயம் நான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றேன் சார். ஒரு குறைகள் நிறைய இடத்துல எல்லா இடத்துலயும் இருக்கு. இப்போதான் நாங்க வந்திருக்கோம், கொஞ்சம் நாங்களும் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கட்டாயம் எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணிட்டு அவங்கள எல்லாத்தையும் ஒழுங்குமுறை பண்ணிட்டு மக்களுக்கான அரசா மட்டும்தான் இங்க நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்து அதை நடத்துவாரு. ஸோ அதெல்லாம் நீங்க யாரும் வரி பண்ண தேவையில்ல. கட்டாயம் எல்லா விஷயத்தையும் கூடிய விரைவில் வந்து சரி செய்யப்படும் என்பதையும் தெரிவிச்சுக்கிறது. சரிங்களா?